வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு அருமையான கண்டென்ட் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, நாங்கள் தேங்காய் புட்டு பருப்பு வந்து போட்டுட்டோம். கொஞ்சம் பருப்பு வந்து அப்படியே வச்சுருக்கோம் எண்ணெய் ஆட்டுறதுக்காக. பாருங்கள், தென்னை மரம் வந்து சிறையும் எடுத்தாச்சு, காயும் புட்டு போட்டாச்சு. என்ன தான் மரம் ஏறுறதுக்கு நிறைய நவீன கருவிகள் வந்தாலும், நம்ம சல்லையை வச்சு தேங்காய் புட்டாலும், அந்த மரம் ஏறுறவங்க வந்து மரத்தை க்ளீன் பண்ணி அந்த தேங்காயெல்லாம் புட்டு போட்டால் தான் அந்த மரமும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நமக்கும் பார்க்கும்போது கண்ணுக்கு மரம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 8 மரம் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் 8 மரமும் ஏறினதுக்கு 500 ரூபா கூலி வாங்கினாங்க. 3 பேர் வந்தாங்க. டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் காலையிலேயே வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. தேங்காயெல்லாம் புட்டு போட்டாச்சு. பாதி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே காஞ்சிருச்சு. அப்படியே இந்த ஆடி மாத காற்றுக்கு ஒரு சில தேங்காய் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் அதை பொறுக்கி பொறுக்கி எடுத்து போட்டுகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி காற்றடிச்சு தானாக விழுந்த காயில் ஒரு சில காய் வந்து அழுகியே போச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா. அம்மாவுக்கு வெட்டுறதுக்கும் நேரம் இல்லை, ஆடு குட்டின்னு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு வழியாக வெட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லா காயும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் வெட்டுறதெல்லாம் ஈஸியான வேலை இல்லைங்க. தேங்காய் வெட்டி முடிச்சு 2 நாள் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை பயங்கரமாக வலி எடுத்துரும். இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி போட்டோம்னா காய் வந்து உள்ளேயே தண்ணி ஃபுல்லாக வறண்டு காஞ்சி தான் இருக்கும். ஒரு 2 நாள் பருப்பை நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்தோம்னா சூப்பராக காஞ்சி வந்துடும். அம்மாவுக்கு துணைக்கு சிவாத்மியாவும் பக்கத்தில் உட்காந்து தேங்காய் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக அந்த காஞ்ச பருப்பெல்லாம் வெட்டி போட்டாச்சு. காஞ்ச பருப்பு வந்து எல்லாம் தான் உள்ளே உணர்ந்துருந்தாலுமே நம்ம வெயில்லையும் அந்த காற்றுலையும் நல்லா காய வைக்கணும். இப்போ காற்று காலங்கிறதுனால பருப்பு நல்லா அந்த காற்றுக்கு சூப்பராக உணர்ந்து வரும். நம்ம கையில் இப்படி அமுத்தும் போதே நல்லா முறுக்குன்னு வருங்க. அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே கோழியும் பார்த்தீங்கன்னா விழக்கூடிய பீஸெல்லாம் பக்கத்தில் நின்று பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு வழியாக அம்மா இந்த தேங்காயெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் நாச்சு. 2 நாள் ஃபுல்லாக அந்த வேலை மட்டும்தான் பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம காய வச்சு எடுத்துடலாம். இனி இது காய வைக்கிறதும் சின்ன டாஸ்க் கிடையாது. ஒரு பொட்டு மழை விழுந்தாலுமே காய் வந்து செவந்து போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து தான் காய வச்சாகணும். மழை வருது அப்படின்னா டக்குன்னு தூக்கி எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும். உள்ளே வைக்கும் போதும் பெரிய பிரச்சனை என்னென்னா, அதை அப்படியே கப்புன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா காய் செவந்துக்குங்க. அதனால் வளர்ந்துருக்கிற மாதிரி நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி நல்லா பரவலாக தான் எடுத்து உள்ளே வைக்கணும். இந்த கோலத்துளி வந்து அப்பப்போ ஒன்று உழுகும். டக்குன்னு ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். அப்புறம் திரும்பவும் காயப்படுவோம். இப்படி தான் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பணத்துக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இதுக்கு எந்த கூலி கொடுக்கலாம், எவ்வளோ கூலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ் படி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் வந்து இப்போ எங்கள் பருப்பு வெட்டினதுக்கு எங்கள் அம்மாவுக்கே 1000 ரூபா கூலி வந்துடும். அது இல்லாமல் இதெல்லாம் நாங்கள் காய வச்சு வேறு எடுத்தோம். இதில் எவ்வளோ உடல் உழைப்பு இருக்குது பாருங்கள். இந்த 2000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அப்புறமா ஒரு சில காயெல்லாம் அப்படியே தொட்டியோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சுருண்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் குத்துறதுக்குனே ஒரு கத்தி இருக்குது. அதை வச்சு குத்தி இந்த மாதிரி எடுத்தால் திரும்பவும் அதை நல்லா பதம் இல்லாமல் காய வச்சு அப்புறமா எல்லாம் கொண்டு போய் போட்டு வரணுங்க. நாங்கள் நொய்யலில் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு வருவோம். பாருங்கள் எவ்வளோ கூலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்ல பருப்புக்கு வந்து 90 ரூபாய் ரேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் வந்து 17 கிலோ இருந்தது. அதுக்கு 1530 ரூபா கிடச்சிது. அது இல்லாமல் செவந்த பருப்பு, அதாவது முழுசாக இருக்கும், காய் வந்து செவந்து போயிருக்கும். அது ஒரு 8 கிலோ இருந்தது. அது 50 ரூபா ரேட்டுக்கு தான் போட்டுக்கிட்டாங்க. 440 ரூபா வந்தது. இதே ரொம்ப காஞ்சி போய் அந்த ஊசப்பருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு 40 ரூபா போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மொத்தம் 160 ரூபா கிடச்சிது. மொத்தமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2130 ரூபா கிடச்சிதுங்க. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது. அது எண்ணெயை ஆட்டிக்குவோம். அதுக்கு கூலிக்கும் சரியாக போயிடும். இத்தனைக்கும் நாங்கள் எந்த மரத்துக்குமே தண்ணி விடுறதில்ல, மழையை நம்பி தான் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் துவைக்கிற தண்ணி, விளக்குற தண்ணி, இந்த தண்ணி தான் தென்னை மரத்துக்கு பாயுது. அதை வச்சே வளர்ந்துருது. இந்த 2 பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் கொடுத்தாங்க. ஆதார் கார்டுக்கு ஒரு கண்ணுங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இது 2ஐயும் உள்ளேயே வச்சுட்டோம். ஏன்னா ஆடு வாய் வச்சிரும், வெளியில் வச்சா கடிச்சிரும்னு சொல்லிட்டு அப்படியே வேர் ஊனிடுச்சு. இது 2ஐயும் எடுத்து தோட்டத்துக்குள்ளே வைக்கணும். இந்த 2ஐயும் வச்சோன்னா மொத்தமாக எங்ககிட்ட 10 தென்னம்பிள்ளை வந்துருங்க. என்றைக்குமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த புள்ள காப்பாற்றாட்டியும் வச்ச புள்ள காப்பாற்றுன்னு. தென்னையை வந்து பிள்ளையோடு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இந்த தென்னம்பிள்ளையை வந்து வளர்த்துறது அவ்வளோ கஷ்டங்க. வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் தலைமுறைக்கே அது காய் கொடுக்கும். அந்த மரம் வந்து வளர்ந்து போக போக, நான் சொல்கிறது நாட்டு மரங்களை, மேலே போக போக அந்தளவுக்கு நமக்கு பலன் கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் வெட்டி எண்ணெயாட்டுறதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க.